ஷேய் பிரம்மா ஐயா ஒரே கொடியில் பிறந்தவங்க 3 பேரும் இந்த பூமி சொத்துக்காக பூமி இடத்துக்காக எல்லாம் பிரித்து வச்சுட்டான். மன்னர் ஆட்சியில் பிரித்தான், ஜமீன் கணக்கில் பிரித்தான், அரசியல்வாதி ஆட்சியில் சுத்தமாக பிரித்து எழுதி நாசம் பண்ணி வச்சுருக்கான். அப்போ அதுக்கு தக்க தண்டனையாக கடவுள் கொடுப்பார். ஆனால் அந்த நோய் வரையில் தான் அவனுடைய கொலை ஆடும். இராணுவ வானரப்பட தரப்பட விமானப்பட உள்ளே வந்தோடனே அவன் கொலை ஆடும். மானிட பிறவிக்கு ஆணுக்கு பெண்ணுக்கும். இப்போ ஆகா ஓஹோ நான் வீடு வாசலில் கட்டியிருக்கேன், 10 வீடு 50 வீடு 100 வீடு கட்டியிருக்கேன், பூரா விவசாயத்தை அழிச்சு வச்சுருக்கேன், நஞ்சை புஞ்சை எல்லாம் நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. அழிச்சிருந்தால் தக்க தண்டனையாக கொடுப்பார். கடவுள் விட மாட்டார். அதுக்கு தான் விளையாட விட்டு ஆட பார்க்கார். விளையாடு, உனக்கு நீ விளையாடுறா, நான் பூமியில் இருக்கேன், நீ ஆடு, எவ்வளோ ஆடணுமோ ஆடு, சரியா? உனக்கு ஆடுத காரணம் என்ன? அரசியல்வாதி ஓட்டு முத்திரை வாங்கியிருக்கான், கவர்மெண்ட்டை வச்சு உட்காந்து நடத்துதான். அதான் பழைய கவர்மெண்ட்டை முடிச்சிட்டார், புது கவர்மெண்ட்டாக கணக்கு போட்டார். புது கவர்மெண்ட்டில் பழைய கவர்மெண்ட்டை பூரா பிடிக்கல, முடிக்க தக்க தண்டனை 7 ஜெமத்து சேட்டை பண்ணவன் பூரா உள்ளே போயிடுவான், செயலறைக்கு போவான். கம்பி பழுக்க வச்சு சூடு போட்டாரா? நான் ஒரு பெண்ணு, அதை நான் சொல்லக்கூடாது, விவரமாக சொல்லக்கூடாது. கம்பி பழுத்து சூடு வைக்கிறது ஒன்று, அடுத்து கொண்ட நரம்பு பின்னாடி கட் பண்ணி விடுவான் வானர படை, அப்படியே சுலக்குன்னு முன்னாடி கிடக்கும். அந்த ரணவழி எடுத்து தான் விடுவார். மானிட பிறவியை பெண்ணு ஆணும் சேட்டை பண்ணக்கூடாது. கடவுள் உட்காந்துட்டார், உச்சியில் உட்காந்துருக்கார், கையை கட்டி தலையை குனிஞ்சு தான் போகணும். அகம்பாத சேட்டை அநியாய சேட்டை பண்ணால் அந்த பேப்பரால் அப்படியே வேட்டியை தூக்கி பின்னாடி தேய்க்கான், முன்னாடி தேய்க்கான். நாங்கள் இங்கேருந்தே பார்க்கமுடா, இங்கேருந்தே பார்க்கோம். பேண்ட் சட்டை போட்டவன் 2 கையை பிறங்கை கட்டி போகிறான். பேண்ட் சட்டை பெண்ணு ஆணும் சுடிதார் போட்டு ஆக்கங்கட்ட கூவே காலை 2 மேலே தூக்கி போட்டு போகுது. சாமிடா, ஒரு திருக்கி விட்டா காலை கையை இழுத்து நொண்டிக்கிட்டே போவேன், நொண்டை விட்டுருவோம். அதே பார்த்துக்கோ, புரிஞ்சுக்கோ. மணிட பேயலா, ஒழுங்கா போ. மீசை எவனும் வைக்காத, மீசையை கீழே இறக்கு, மீசையை திருக்காத விட்டு. ஐயா உட்காந்துருக்கார் கடவுள். மன்னராட்சி, ஜமீன் கணக்கு, அரசியல்வாதி ஆட்சி. மீசையை கீழே இறக்கு, மீசையை கட் பண்ணிட்டு போ, புரியா? மீசையை மேலே ஏற்றாத. ஐயா உட்காந்துட்டார் உச்சியில். நரம்பை வெட்டி போடுவார், வெட்டி எடுத்து போடுவா. குடும்பமே கருவேரோடு அறுத்துருவார். முக்கால் சத்தியம் குடும்பத்தார், சிவன் குடும்பம் கைலாசத்துலேருந்து கணக்கு போடுவார். நீதிமன்ற கோர்ட்டில் கணக்கு எடுத்துக்கோப்பா. ராஜேஸ்வரி கணக்கு அங்கே உள்ள ராம்நாடு கணக்கு வரையில் முடிக்க 117 18 கணக்கில் எடுத்துருவார். ஏன்னா நான் கணக்கு கொடுக்கணும், கோர்ட்டில் பதிவாகணும், நீதிமன்ற கோர்ட்டில் பதிவாகணும். டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி ஊடாலப்பட்ட மாநிலத்தில் பதிவாகணும். அதுக்கு பதிவுக்கு உள்ளே ஏற்றிட்டேன், கணக்கு நான் கொடுத்துட்டேன். முக்கால் சத்தியம் ஜமீன் கணக்கு எடுக்கல, எல்லாம் உள்ளே மாட்டுவான். முக்கால் சத்தியம் ஜமீன் என்னடா ஜமீன் முட்டாப்பையில் கடவுள் ஒன்று இருக்கார், பயப்படாமல் போறீங்கடா பாய்ப்பீங்களா? முக்கால் சத்தியம்.